என்னமோ முன் செய்த நல்வினை புலால் உண்ண மாட்டார். அந்த தய சிந்தை எல்லாம் உள்ள அருள் புரிஞ்சு ஆண்டவரே தன்னை சார்ந்திருந்து அருள் செய்கிறார் என்றால் சின்ன விஷயமோ அது சொல்லணுமோ? அதுக்கு அருள் புரிஞ்சு ஆண்டவரே மனமிறங்கி அருள் செய்கிறார் ஆசான் சுப்பிரமணியருக்கு. மகனே, நீ உம்முள் சத்து அசத்துமாக இருக்கு, நானே இருக்கிறேன். அது நான் என்றால் அல்ல தலைவன் என்று சொல்லலாம், தலைவி என்று சொல்லலாம். அன்னையாக இருக்கிறார், அல்லது இயற்கை அன்னை அல்லது அருள் புரிஞ்சு ஆண்டவன். எல்லாம் உள்ள இயற்கை அன்னை எப்படி இருக்கிறாள்? சத்து அசத்தாக இருக்கிறாள். சத்து அசத்தாக இருக்கிறாள். அசத்து என்பது மும்மல குற்றம், சத்து என்பது மும்மல குற்றம் அற்றிருப்பது. அந்த சத்தை தட்டி எழுப்புகின்றவன், சத்தை அறிந்தவன் மூலக்கடலில் தட்டி எழுப்புவான். அந்த மூலக்கடலே ஜோதியாக மாறும். அதுவே அருட்பெருஞ்சு ஆண்டவராக இருக்கும். அதை அறிந்துவதற்கு தான் ஆசா ராமலிங்க சாமிகள் ஜீவகான்ய ஒழுக்கத்தை வகுத்தார். அப்போ இறக்க சிந்தையை சத்த அசத்தை அறிய செய்யும். இறக்க சிந்தையை அசத்தை நீக்கி சத்தை நிலைப்படுத்திக் கொள்ளும். சத்தை நிலைப்படுத்திக் கொண்டால் அது மூலக்கடலில் தோன்ற செய்யும். அது காரண தேகம், காரிய தேகம், சுத்த தேகம் சொல்லுவோம். மூன்று வகை தேகம். காரிய தேகம் என்பது இப்போது இருப்பது, அதுக்குள்ளே இருப்பது காரண தேகம், அதுக்குள்ளே இருப்பது சுத்த தேகம், பிரணவ தேகம். அந்த பிரணவ தேகம் அல்லது ஓங்கார தேகம் சொல்வார்கள். அந்த ஓங்கார தேகமே பிரணதேகமே ஜோதியாக மாறும். அதான் கடவுள். அந்த பிரணவ தேகம் அல்லது ஓங்காரம் அல்லது பிரணவமாகிய அந்த தேகத்தை அறிந்தவர்கள் தான் கடவுள் அடைய முடியும். அது அறிவுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். அது வேறு வழியே இல்லை. அதுதான் ஜீவகாரணியம் சொன்னார். அது இறக்க சிந்தை அல்லது ஜீவதாயுன்னு சொன்னார். அது பெறுவதற்கு என்ன உபாயம்னு கேட்டான். பசியாட்டுவித்தல் தவிர வேறு வழி இல்லை. அப்போ சுப்பிரமணியருக்கு என்ன அந்த வாய்ப்பு ஆரம்ப காலத்தில் கிடைத்தது என்றான். நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த புண்ணியமே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. எல்லாமல்ல அருட்பெருஞ்சு ஆண்டவரே அல்லது எல்லாமல்ல இயற்கை அன்னையே அவை சார்ந்திருந்து தம்முள் இருக்கக்கூடிய சக்தியை தட்டி இருப்பதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தந்தார். அவர் தான் இந்த ரகசியத்தை அறிந்தார். எப்படி அறிந்தார்? ஏன் மனிதன் சாக வேண்டும் என்பது அவர் மனதில் தோன்றியது. அப்போதுதான் அவர் மூக்கில் கை வைத்து வைத்தார். மூச்சுக்காட்டு ஓடினால் நடமாடுகிறான், மூச்சுக்காட்டு நின்று விட்டால் இறந்து போகிறான் என்பதை அவருக்கு உணர்த்தினால் எல்லாம் உள்ள இயற்கை எண்ணை அல்லது உணர்த்தினார் அருட்பெருஞ்சு ஆண்டவர். அருட்பெருஞ்சு ஆண்டவர் உணர்த்தினார். மூச்சுக்காட்டு இயக்கம்தான் நடமாடுவதற்கு காரணம். மூச்சுக்காட்டு நின்று விட்டால் இறந்து போகிறான், மூச்சுக்காட்டு நின்று விட்டால் இறந்து போகிறான், மூச்சுக்காட்டு நின்று விட்டால் இறந்து போகிறான். அதை உள்ள அடங்கிவிட்டால் சாக மாட்டான், உள்ள அடங்கிவிட்டால் சாக மாட்டான். மூச்சுக்காட்டு வெளியே போனால் செத்து போகிறான். என்ன காரணம்? அதை உணர்த்தினால் எல்லாம் உள்ள இயற்கை எண்ணெய் அல்லது உணர்த்தினார் அருட்பெருஞ்சு ஆண்டவர்.